ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த கதை உண்மை நிகழ்வை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதை. ஆனால் உண்மையை விட கொடூரமாக அல்ல. என்ன சட்டை போடுறதுனே தெரியல மாப்பிள்ள. ஏய் மச்சி, இந்த சட்டை சூப்பரா இருக்குடா. சரி, ஓகே, போட்டு பார்ப்போம். நல்லா இருக்குடா. என்னண்ணா என் சட்டைண்ணா இது. சட்டையை கொடுங்கண்ணா. உன் சட்டையா இருந்தா என்னடா, நான் போடுவேன்டா. சரிண்ணா, சட்டையை கூட போட்டுக்கோங்கண்ணா. பாக்கெட்டில் கேரளா மட்டும் கொடுங்கண்ணா. அதான் கலெக்ஷன் போடுவோம்ல, எல்லாம் அதில் கழிச்சிக்கலாம். சரியா? சரிண்ணா, போங்கண்ணா. கிளம்பிட்டாரு. இங்க பாடுறா. டேய் தயிர் சாதம், சொல்லுங்கண்ணா. இங்க என்னடா பண்ற? ஏண்ணா துண்டை பார்த்தா தெரியலையாண்ணா? இன்னும் எகத்தலமா பேசிட்டு எங்க தெரியல, சொல்லு. குளிக்க போறேண்ணா. இப்பெல்லாம் குளிக்க முடியாது தெரியும்ல, அப்புறம் குளிச்சுக்கோ போ. என்ன ப்ரோ, உனக்குமா? ஆமாம் ப்ரோ. இங்கே ஒரு டீனா. ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? சரிம்மா, காலேஜ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். சரிம்மா. Good morning students, sit down. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து நெட்வொர்க் லேயர். கிளாஸ் 4 மணி வரைக்கும் இருக்கு. எல்லாரும் லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு வாங்க. நானும் போயிட்டு வரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏய் தயிர் சாதம். ஏங்கண்ணா? இவனுங்க வேற எது கூப்பிட்றானுங்கன்னே தெரில.
என்ன திமிரான்ட்டுக்கிறா? முதல்ல கை கட்டினு. எங்கடா போற? நான் ரூமுக்கு தானா. ரூமுக்கு என்ன மயிருக்கு போற? நான் சாப்பிட்றதுக்கு தானா. சாப்பிட போறேன். இதெல்லாம் சாப்பாடுலாம் கிடையாது தெரியுமில்ல. நான் போய் சாப்பிடுவேன். சார் ஏடா எது பேசிட்டு இருக்க? உன்னை நான் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா. நான் பசிக்குதுண்ணா, கொஞ்சமாச்சும் கொடுங்கண்ணா. அதெல்லாம் இல்லை போடா. குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் பாருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஒரு நிமிஷம் எல்லாரும் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுங்க. வந்துடுறேன். நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி சரி. ஹே எங்க வா. என்ன பண்ணிட்டு இருந்த? மேம் ஒன்றும் இல்லைங்க மேம். என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? மேம் அது சொன்னாலும் சரி பண்ண முடியாது மேம், அதை விடுங்க மேம். அதுக்கு இப்போ என்ன பண்ண நினைக்கிற? மேம் இப்போ என் பிரச்சனையை சொன்னால் எனக்கு சரி பண்ணிடுவீங்க. என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் யார் மேம் பாப்பா? தப்பாக ஏதாவது பேசுனா சாரிங்க மேம். மேம் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட கேட்கலாமா மேம்? சரி சொல்லு. மேம் உள்ளே போய் அசிங்கமாக இருக்கும் மேம். ஏன்பா? இல்லைங்க மேம், அசிங்கமாக இருக்கும் மேம். ஹாஸ்டல் மட்டும் போய்க்கிறேங்க மேம். சரி போ. ஏய் மச்சி, அவன் தாண்டா அந்த திருட்டு கொட்டை. யார் அவனா? வா போலாம். என்னடா காலேஜ்ல ஏதாவது வேலை காட்டினியாமா? தெரியாமல் திருவிட்டானா? திருட்டா? ஏய் திருடுறதே தெரியாம பண்றதான், இதுலன்னு தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்சு செய்யல, நான் அறிந்து செய்யல, புரிந்த போது முடிஞ்சு போச்சு, திரும்ப முடியல. போக வழி இல்ல, வழி சொல்ல மொழி இல்ல, நினைச்சது ஒண்ணு நடந்ததுன்னு எதுவும் புரியல. பழைய பாசம் தேடி பார்த்த எங்கும் கிடைக்கல. சிரிப்ப மறந்து தவிக்கிறேன், சிறுவ சிறையில சிறக்கொடைஞ்ச பறவ துடிப்பது உசுர் இருக்கும் வரறைய வாழ்க்கை முடிஞ்சு போகுமோ. டேய் தம்பி, என்னடா ஆச்சு? நீங்களாம் சீனியராக இருக்குதே வேஸ்ட்ண்ணா, சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க. டேய் நான் என்னடா பண்ண முடியும்? நான் நமக்குன்னு வரதை வார்டன் திட்டுறாரு, எனக்குன்னு வரதை நீங்கள் திட்டுறீங்க. நான் போய் யாருன்னா திட்டுவேன்? அவங்க ஃபர்ஸ்ட் இயராக இருக்கும்போது தேர்ட் இயர் அவங்கள்ட்ட இருந்து திருடினாங்க. இப்போ இவங்க தேர்ட் இயர் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் இயர் உங்கள்ட்ட இருந்து திருடுறாங்க. இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் இப்படி ஓவராலாக திருடிட்டே இருந்தால் எப்போனா முடியும்? இது நீயும் நானும் நினச்சா முடியாதுடா, இது நம்ம எல்லாரும் நினைக்க முடியுமா?